வெல்கம் டு சதர்ன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் கொழாப்புட்டு அதோட கடலைக்கறி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வழக்கமாக கொழாப்புட்டு ரொம்ப பிடிக்கும். பட் எப்பயாவது செய்கிறதுக்காக எதுக்காக வந்துட்டு அந்த கொழா வாங்கணும் அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக வாழை இலையும் நம்மக்கிட்ட இருக்க வழக்கமான இட்லி குக்கரையும் வச்சு எப்படி கொழாப்புட்டு செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த புட்டு செய்ய நாம் இன்றைக்கி 1/2 கிலோ புட்டு மாவு எடுத்திருக்கோம். சாதா தண்ணீரில் கொஞ்சமாக உப்பு கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த மாதிரி நனைக்கணும். மாவு வந்து பிடிச்சா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதுதான் வந்துட்டு புட்டுக்கு கரெக்டான பதம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு வாழலையை எடுத்து அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு புட்டு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நடுவில் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. வாழை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஸோ தட் புட்டு உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நம்ம இந்த ரோல் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 டூத்பிக் தேவை. டூத்பிக் இருந்தால் டூத்பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட அதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டிக் இருக்குது ஷார்ப்பாக இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் புட்டு எந்த அளவுக்கு தடியாக இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இலையை மடித்து நீங்கள் வந்துட்டு இந்த டூத்பிக்கை வச்சு பின் பண்ண போகிறோம். இந்த தையல் இலையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதை குத்தி தச்ச மாதிரி டூத்பிக்கை இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இதை செய்யும்போது ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. அந்த இலையோட ஓட்டை வந்து பெருசாகிடுச்சுன்னா வந்துட்டு இலை ரொம்ப வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து புட்டு மாவை உள்ளே வைக்க முடியாது. அந்த இலையில் இருக்க கண்டென்ட் வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த புட்டு வந்து கொழா புட்டு மாதிரி அந்த ஷேப்போடு வராது. புட்டு நல்லா வெந்து வந்திருக்கும், ஆனால் வந்துட்டு பவுடராகவே இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். இந்த இலையோட நீளம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 டூத்பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இலை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்னொன்றும் ரெடி பண்ணி 2ஆக வந்துட்டு நம்ம வந்துட்டு இட்லி குக்கரில் வச்சிடலாம். உங்கள் இட்லி தட்டில் வந்து 4 இல்லை 6 குழி இருந்ததுன்னா நீங்கள் எல்லா குழிலையுமே வைக்கலாம். முதல்ல எப்பயுமே வந்துட்டு கொழாப்புட்டு செய்யும்போது 2 சைடுமே தேங்காய் இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம வந்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காவை இந்த மாதிரி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி இலையை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி சேர்த்துருங்க. முடிஞ்சால் கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நல்லாவே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 2 சைடில் இருக்க இலையிலையுமே வந்துட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து அதுக்கப்புறம் துருவின தேங்காய் சேர்த்து மறுபடியும் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு சேர்த்து நம்ம ஃபில் பண்ணி ரெடியாக வச்சிடலாம். 2 சைடுமே ரெடி ஆனதும் நம்ம வந்துட்டு இதை பொறுமையாக எடுத்து இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா அதை ஆற விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. நீங்கள் கரெக்டான இலை யூஸ் பண்ணி அதே மாதிரி அந்த மாவு கொஞ்சம் டைட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கொழா புட்டு மாதிரியே வந்துட்டு நம்மளுக்கு புட்டு ரெடி ஆகிடும். ஸோ இனிமேல் எப்பயாவது சாப்பிட போகிற புட்டுக்காக நம்ம வந்துட்டு அந்த கொழா வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இலையை வச்சு ஈஸியாக உங்களோட இட்லி குக்கர்லேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இதோட தொட்டுக்க கடலைக்கறி கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் 1/4 கிலோ கருப்பு கடலை ஊற வச்சுருக்கோம். 1/2 மூடி தேங்காய் துருகி வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 8 காஞ்ச மிளகாய், அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொத்தி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு பேனில்
1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாயை போட்டு வறுத்துடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதும் நாம் எடுத்து வச்சுருந்த தனியாவையும் இதோடு சேர்த்துடலாம். தனியாவையும் சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம். தனியாவும் காஞ்ச மிளகாவும் நல்லா ரெடியானதும் நம்ம இதை ஒரு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம அதே பேனில் நம்ம திருகி வச்சுருந்த தேங்காயை போட்டு வறுக்க போகிறோம். இந்த தேங்காய் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வரணும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த கடலையை வந்துட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம வேக வைக்க போகிறோம். அதோட நம்ம கொத்தி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயும் சேர்த்துடலாம். குக்கரில் தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அதை ஒரு 5 விசில் வச்சு எடுத்தாலே போதும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துருங்க. மஞ்சத்தூளை சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம கடலையும் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளும் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அரவையும் அரைச்சாச்சு. குக்கரில் இருந்த கடலையும் வெந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அரவையை இதோட சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருந்தோம், அதனால் பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் அதை ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வதக்கிடுங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி உப்பு ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து அதோடு நம்ம வேக வச்சுருந்த கடலையும் சேர்த்து ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழாப்புட்டு மேலே கடலை குழம்பு ஊற்றி கூடவே ஒரு பப்படமும் ஒரு நேந்திர பழமும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் சதர்ன் ரெசிபீஸ் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். சதர்ன் ரெசிபீஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.